ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். குண்டு குண்டு குலோப்ஜாம். டேஸ்டியாக, ஸ்மூத்தாக, சாஃப்டாக, செம்மையாக செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக நான் ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்சர் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட்டுங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அதனால் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த கப்லேயே தான் நம்ம சர்க்கரை மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம், தண்ணி மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ஒரே கப்பை பயன்படுத்திக்கிங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். 2 கப் அளவுக்கு நான் குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். இதில் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி, ஆர்டினரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். இந்த மாவில் நம்ம காய்ச்சி ஆற விட்ட பால் கூட மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நான் தண்ணி தான், அதாவது வெதுவெதுப்பான தண்ணி தான் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது. பூ போல் நம்ம 5 விரலினுடைய நுனியை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டு போட்டு 1/2 ஹவருக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எந்த அளவுக்கு குலோப் ஜாமுன் மிக்சர் எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் அதே அளவுக்கு சேர்த்து கொதிக்க விட போகிறோம். ரொம்ப பாகுப்பதம்னா வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லைட்டாக கரைஞ்சால் போதுமானதாக இருக்கும். லைட்டாக இல்லை, ஃபுல்லாக கரைஞ்சிட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும், அவ்வளோதான். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த இனிப்பு சுவையை கூட்டி தரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கொதிச்சிடுச்சு. இப்போ நான் சிம் பண்ணிட்டேன். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸுக்கு லெமன் சாறு விட்டுக்குங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவை உருட்டிக்கலாம். உருட்டுறது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த குலோப் ஜாமுன் செய்கிறப்ப நிறைய பேருக்கு விரிசல் விழுந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி முதல்ல மாவு எடுத்துக்குங்க. உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து முதல்ல ஒரு 2 சுற்று சுற்றுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு கடகடன்னு லைட்டாக சுற்றுனீங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். விரிசலே விடாது. இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் கொடுத்து ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு கடன்னு லூஸாக சுற்றுனீங்கன்னா நல்ல ரவுண்டாக உடையாமல் கிடச்சிரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஒரு 10-15 உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெயில் பொரிக்கிறப்பவும் எண்ணெயை ரொம்ப சூடுபடுத்திடக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு சூடுபடுத்திட்டு அதில் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டுடணுங்க. அந்த பாலே வெந்து மேலே ஒன்று ஒன்றாக மிதக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு லைட்டாக திருப்பி போட்டு எல்லா புறமும் நல்லா சிவந்த பிறகு எடுத்துடணும். அவ்வளோதாங்க. நீங்கள் குலோப் ஜாமுனை பார்த்திங்கன்னா பொரிக்கிறப்ப ரொம்ப கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணலாம் கூடாது. அதுவே அழகாக மேலே பார்த்திங்கன்னா எழும்பி வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபுல்லாக நான் பொரித்து எடுத்துட்டேன். நல்லா உடையாமல் கொள்ளாமல் கலரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நெய்யில் கூட பொரிச்சிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாகில் போட்டுக்கலாம். பாகு நம்ம பார்த்திங்கன்னா சர்க்கரையை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சர்க்கரை கரைசல் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதுங்க. நல்லா ஊறிடும். ஊற நல்லா பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், நான் 15 நிமிஷம்தான் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை கரைசலில் போட்டு வச்சுருந்தேன். ரெடி ஆயிடுச்சு குலோப் ஜாமுன். நான் ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், பார்க்குறப்பவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். ரொம்ப நேரம்லாம் ஊற விடலை, கரெக்டாக 15 மினிட்ஸ் தான். பாருங்கள், சூப்பரான இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்சரை வச்சு தீபாவளி ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸி.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வாயில் எடுத்து வச்சிங்கன்னா கரையிறதே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹாப்பி தீபாவளி. பாய்.